அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் வந்து 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து தர்மன், இன்னொருத்தர் பேர் வந்து துஷ்டன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வேறு ஒரு ஊரில் போய் நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஒரு புதையல் ஒன்று தர்மனுடைய கண்ணுக்கு படுது. உடனே தர்மன் அந்த இதை எடுக்கிறான். அதை பிரித்து பார்க்கும்போதுல அதுக்குள்ளே வந்து ஒரு 1000 பொற்காசுகள் இருக்குது அந்த புதையலில். அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் 2 பேருக்கும். நம்ம எதுக்காக வெளியூருக்கு போகலான்னு இருந்தோம்? நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அந்த பணம் நமக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. நம்ம இதை வச்சு நம்ம இங்கே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப அதே ஊருக்கு திரும்ப புறப்பட்ட இடத்துலேருந்து திரும்ப வராங்க. அப்போ வர வழியில் வந்து தர்மன் சொல்கிறாரு, அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லவன். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் இந்த புதையலை பார்த்தேன், இருந்தாலும் நம்ம 2 பேரும் தானே ஒன்றா கிளம்பி போனோம் வேலை தேடி, அதனால் நம்ம இந்த புதையலை 2 பேருமே சரிக்கு சமமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தர்மர் வந்து சொல்கிறார். ஆனால் துஷ்டன் என்ன பண்ணுறான், அவன் வெளிப்படையாக சரிடா சரிடான்னு சொல்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே அது எப்படி இந்த புதையல் ஃபுல்லாக நமக்கே தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பெரும்பாலான பகுதி நமக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே வந்து திங்க் பண்ணுறான். சரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. அவங்க ஊர்கிட்ட நெருங்கும்போது, ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த 1000 பொற்காசுலேருந்து ஆளுக்கு 100 பொற்காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. சரி ஆளுக்கு 100 பொற்காசு எடுத்துக்கிட்டு மீதி இருக்க 800 பொற்காசை ஒரு மரத்துக்கு கீழே வந்து அவங்க வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. துஷ்டன் என்ன பண்ணுறான், அந்த காசை வந்து சீக்கிரமாக தீய வழியில் செலவு பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு 2 நாள் கழித்து தர்மன்ட்ட வந்து கேட்குறான், எனக்கு திரும்ப இன்னும் 100 பொற்காசு வேணும்ப்பா அப்படின்னு. திரும்ப அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க, அந்த இதை தோண்டி எடுக்கிறாங்க, திரும்ப ஆளுக்கு 100 பொற்காசு எடுக்கிறாங்க. இப்போ மொத்தம் 400 பொற்காசு போயிடுச்சா, மீதி 600 பொற்காசு அதில் திரும்ப புதைச்சி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதையும் சீக்கிரமாகவே தீய வழியில் செலவு பண்ணிடுறான் அந்த துஷ்டன். அப்புறம் நினைக்கிறான் ஒரு வாரம் கழித்து, நம்ம ஏன் வந்துட்டு ஏமா கேட்டுகிட்டே இருக்கணும், மீதி இருக்க 600 பொற்காசு நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில் தர்மன் வீட்டுக்கு போய் தர்மன்கிட்ட சொல்கிறான், எப்பா நம்ம ஒயாமல் வந்து பொற்காசை போய் எடுக்க வேணாம், வா இருக்கிற காசை 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தர்மனும் சரி ஓகே சொல்லிட்டு அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு போய் தோன்றாங்க. அங்கே வந்து அந்த வெறும் பைய மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே காசு எதுவுமே இல்லை. உடனே துஷ்டன் என்ன பண்ணுறான், ரொம்ப வேகமாக கத்துறான், தர்மனை திட்டுறான், நீ தான் என்னை ஏமாற்றிட்ட, இந்த பொற்காசெல்லாம் நீனே எடுத்துக்கிட்டு என்னை ஏமாற்றிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஆனால் தர்மன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு பார்த்து பேசு, நான் நேர்மையான வழியில் நடக்கிறவன் தெரிஞ்சுக்கிட்டே என் மேலே அபாண்டமாக பழி போடாது அப்படின்னு சொல்லி தர்மன் சொல்லவும், சரி வா நமக்குள்ளே ஏன் சண்டை, நம்ம போய் ஒரு நீதிபதிக்கிட்ட போய் இந்த பிரச்சனை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க ஒரு நீதிபதியை தேடி. அந்த ஊருக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போகிறாங்க. போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நீங்கள் கண்ணால் பார்த்த சாட்சி எதுவுமே இல்லை, இப்போ இதை ஓகே நம்ம இதை தெய்வத்தினுடைய சாட்சியாக தான் இதை கொண்டு போய் நம்ம இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே துஷ்டன் என்ன பண்ணுறான், அவன் தானே தப்பு பண்ணியிருக்கான், ஐயோ தெய்வத்தின் சாட்சி போகிறதா அப்படின்னு சொல்லி மனசில் புலம்பிக்கிட்டு, சரியா வனதேவதை சாட்சி சொன்னால் ஒத்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகிட்ட கேட்கவும், சரி வனதேவதை சாட்சி சொன்னால் ஒத்துக்கலாம், சரி வாங்க அப்போ நாளைக்கு நம்ம 3 பேரும் காட்டுக்கு போகலாம், நாளைக்கு இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே துஷ்டன் வேகமாக வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் சாத்திட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறான். அவங்க அப்பாட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு, நீங்கள் தான் இப்போ எனக்கு உதவி பண்ணணும், நான் வனதேவதை சாட்சி சொல்லுன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் தான் காட்டுக்குள்ளே வந்து ஒரு இதில் ஒளிஞ்சிக்கிட்டு நீங்கள் தான் வனதேவதை மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கவும், அவங்க அப்பா நீ செய்கிறது ரொம்ப தப்புடா, எதுவுமே நேர்மையான வழியில் தான் போகணும், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தப்பை சுட்டி காட்டுறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஒத்துக்கலை, நீங்கள் எனக்காக செஞ்சு தான் ஆகணும், காசு வேணும்ல, அப்போனா இப்படி தான் செய்வேன்னு சொல்லி அவங்க அப்பாவே சமாதானப்படுத்துகிறான். அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாரு, பெற்றுட்டார் இல்லையா, வேறு வழி இல்லாமல் இவன் சொன்னதை கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறான், போய் அவங்க அப்பாவை போய் அந்த அந்த புதையல் இருந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கோங்கப்பான்னு சொல்கிறான். காலையில் இவன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி போகிறான் அந்த இடத்துக்கு. தர்மனும் நீதிபதியோடு அங்கே வராரு, வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க, கேளுங்கய்யா வனதேவதைகிட்ட கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக சொல்கிறான் துஷ்டன்.
உடனே அவரும் கேட்கவும், இந்த புதையலுக்குள்ளே இந்த காசு யார் எடுத்தா அப்படின்னு கேட்கவும், உடனே அந்த பொந்துக்குள்ளே அவங்க அப்பா ஒளிஞ்சிருந்தாரே துஷ்டனோட அப்பா, அவர் வேகமாக சொல்கிறாரு, தர்மன் தான் அந்த காசுகளை எடுத்தான்னு. உடனே தர்மனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. நம்ம ஒரு தப்பு செய்யலைன்னா நம்மளுக்கு கோவம் வரும் தானே. உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ சதி வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்ணுறான், இந்த மரத்துலேருந்து தான் சத்தம் வந்துச்சு, இந்த மரம் பொய் சொல்லுது, இந்த மரத்தை சுற்றி சுள்ளி வச்சு எரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் தர்மன். உடனே வந்து எல்லோரும் சேர்ந்து, அவனுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே நண்பர்கள், அவங்களாம் சொல்லி வச்சு எரிச்சு விட்டாங்க அந்த மரத்தை. எரிச்சு விட்டோன்னே அந்த பொந்துக்குள்ளே வந்து அவங்க அப்பா அலறிக்கிட்டே வெளியே ஓடி வராரு. இவ்வளவும் நடக்கும்போதும் அந்த மரத்தை எரிக்கும் போதும் அந்த துஷ்டன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் தவிர அவங்க அப்பாவை இப்போயே அவன் காப்பாற்றலை. உடனே நீதிபதி பார்த்துட்டு, என்ன இந்த மரத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் ஓடி வராரு அப்படின்னு வந்து கேட்கவும், அப்போ தர்மன் சொல்கிறான், ஐயா இவர் தாயா துஷ்டனோட அப்பா, இது எல்லாமே துஷ்டனோட வேலை தான் அப்படின்னு சொல்லினா நீதிபதிக்கு புரிஞ்சிருச்சு. ஆகா இவன் தான் இப்படி பிளான் பண்ணி பேச வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடார். நீ வந்து ஒரு நல்ல நண்பனாகவும் நடந்துக்கலை, நேர்மையான மனிதனாகவும் இருக்கலை, ஒரு தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்கலை, நீலாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த துஷ்டனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. அவ்வளோதான், இதோட கதை முடிஞ்சுது. நம்மளை சுற்றி இந்த மாதிரி சுழலம் பிடிச்ச நண்பர்கள் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம கவனமாக இருக்க பழகிக்கணும். என்னோடய கதையெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னு நம்பினீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் பார்க்கலாம். நன்றி.